அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே எப்படி தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். இந்த வாரத்தில் அதை தொடரப் போகிறோம். வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக முதலாவது நம்ம பார்த்தோம், எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் எப்படி எழுப்புதல் உண்டாக வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை முதலாவதாக பார்த்தோம். எந்த சூழ்நிலையில பார்த்தோம்? கடந்த பல வாரங்களாக ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்திலிருந்து எப்படி அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாமல் போனாலும், வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், அதன் நடுவிலும் நாம் எப்படி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும், ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூற வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை நாம் தியானித்தோம். தியானிக்கும் போது அதுல அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாறுவதற்கு 6 காரியங்களை என்ன செய்தோம் பார்த்தோம். அதுல கடைசியாக 6வது காரியமாக தான் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து எப்படி நாம் தனிப்பட்ட வாழ்வில எழுப்புதலுக்காக முதலாவது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை பார்த்தோம். அடுத்ததாக போன வாரத்திலிருந்து எப்படி தேசத்தின் தனிப்பட்ட வாழ்க்கையில எழுப்புதல் உண்டாகும் போது அதுக்கடுத்தது நாம் எப்படி தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். நாம் பார்த்தோம் எப்படி நாம் எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் போது என்ன நடக்குது, அதோட விளைவு மாற்றம் என்ன என்பதை பார்த்தோம். ஆபகுக் தீர்க்கதரிசி அவர் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய சமுதாயம் எங்கும் அக்கிரமம் அநீதியினால் நிரம்பி இருந்தது. ஜனங்கள் கர்த்தரை தேடவில்லை. அப்போ அந்த சூழ்நிலை நடுவில் தான் ஆபகுக் தீர்க்கதரிசி எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறார். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நாம் பார்த்தோம். அப்படி எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்னு பார்த்தோம். இந்த 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இருக்கு எப்படி கர்த்தர் தேசத்துக்கு க்ஷேமத்தை தருகிறார், எப்படி கர்த்தர் தேசத்தை குணமாக்குகிறார், பாவத்திலிருந்து குணமாக்கி, பாவ நோயிலிருந்து குணமாக்கி எப்படி தேசத்துக்கு சுகத்தையும் சேமத்தையும் தருகிறார் என்பதை பார்த்து அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா எசேக்கியா தீர்க்கதரிசியின் நாட்கள்ல, எசேக்கியா ராஜாவின் நாட்கள்ல நடந்த காரியத்தை பார்த்தோம். எப்படி எசேக்கியா ராஜா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல் அடைந்த போது அவர் எப்படி தன்னுடைய தேசத்தையே எழுப்புதலுக்குள்ள நடத்தினார், எப்படி அவருடைய நாட்களில் ஜனங்கள் கர்த்தரை தேடினபடினார், தேசத்தின் ஜனங்கள் எல்லாருமே எப்படி களி கூர்ந்தார்கள் என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். ஆதலால் இந்த நாள்ல இந்த சத்தியத்தை இன்னும் நம்ம அதிகமாக என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எதற்காக நாம் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் நாம் ஜெபிக்கிறோம்? எழுப்புதலுக்காக. எழுப்புதல் என்றால் என்ன? பாருங்க, நம்ம ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகத்துல பார்த்தோம். 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல எப்படி ஆபகுக் தீர்க்கதரிசியின் நாட்கள்ல தேசம் பாவத்தினால எனக்கு நிரம்பி இருக்கு.
ஏன் தேசம் பாவத்தினால் நிரம்புகிறது? அதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னவென்றால் பாருங்க, ரோமர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. பாருங்க, இங்கே வசனம் அழகாக சொல்லுகிறது, ஒரு தேசம் பாவத்தினால் நிரம்பி இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அங்கே தேவனை தேடுகிறவர்கள் என்பது இல்லை. ஜனங்கள் தேவனை தேடாததுனாலதான் அவருடைய இருதயம் உணர்வற்று என்னது போயிருது, உணர்வில்லாத இருதயம் ஆயிருது. ஆறதுனாலதான் இப்போ 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பாருங்க, தேவனை ஜனங்கள் தேடாம போறதுனாலதான் இப்ப என்ன ஆயிருது, ஜனங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்தவர்களாய் உயிரற்றவர்களாய் போய்விடுகிறார்கள். ஆவிக்குரிய ரீதியில உணர்வில்லாதவர்களா போயிடுறாங்க. ஆண்டவரை குறித்த ஒரு உணர்வு இல்லை, கர்த்தரை குறித்த ஒரு பயம் இல்லை. கர்த்தர் நம்மை படைத்த தேவனா இருக்கிறாரே, அப்ப நான் அவரை தேட வேண்டுமே, அந்த உணர்வு இல்லை, அந்த பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. இல்லாததுனால இப்ப என்ன ஆயிருது, எல்லாரும் ஏகமாய் வழி தப்பி என்ன செய்கிறார்கள், கெட்டு போகிறார்கள். நன்மை செய்கிறவன் என்னது, ஒருவனாகின என்னது இல்லை. எல்லாம் தீமை செய்கிறவர்களா தான் என்ன செய்யறாங்க, மாறிடுறாங்க. ஏன்? ஜனங்கள் தேவனை தேடுகிறது இல்லை. அப்போ எழுப்புதல் என்றால் என்ன அர்த்தம்? அதை தான் பாருங்க நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, எழுப்புதல் என்றால் என்ன அர்த்தம்? போன வாரத்துல அந்த வார்த்தையை வாசித்தோம். பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 119 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்போ நம்ம என்ன பாருங்க, எழுப்புதல் என்றால் என்ன அர்த்தம்? பாருங்க, ஜனங்கள் இப்போ ஆவிக்குரிய ரீதியிலே உயிரற்றவர்களாக இருக்கிறார்கள். அவங்க தேவனை தேடவில்லை, பாவத்துல நிரம்பி விழுந்து போய் கிடக்குறாங்க. அப்போ எழுப்புதல் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம இப்போ இப்படி ஜபிக்கிற, ஆண்டவரே மறுபடியும் ஜனங்களை வசனத்தின்படி என்ன செய்யும், உயிர்ப்பியும் என்றால் என்ன அர்த்தம்? மறுபடியும் ஜனங்கள் ஆண்டவரே உண்மை தேடுகிறவர்களாய் மாறட்டும், மறுபடியும் கர்த்தர் தான் தெய்வம் என்று ஒரு உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாக மாறி கர்த்தருக்கு பயந்தவரை தேடி இப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் ஜனங்களை என்ன செய்யும், மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறது தான் என்னது, எழுப்புதலாக என்ன செய்கிறது இருக்கிறது. இதுதான் எழுப்புதல் உண்டாக்குற விளைவு. பாருங்க, எழுப்புதல் வரும்போது என்ன ஆகுது, ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறதுனால இப்ப மறுபடியும் இருதயத்துல கர்த்தர் தான் தெய்வம் என்பதை உணர்ந்து கர்த்தரை மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இருதயம் உணர்வுள்ளதா மாறுது. அதனால இப்ப அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யறாங்க, நடக்கிறவர்களா மாறுறாங்க, பரிசுத்தமா நடக்கிறவர்களா என்ன செய்யறாங்க, மாறுறாங்க. அப்போ இப்படி கர்த்தருக்கு பயந்து வாழும் போது என்ன ஆகுது, இப்போ பாருங்க, ஜனங்கள் மறுபடியும் கர்த்தருக்குள் மகிழுகிறவர்களாய், ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகுறவர்களாய் வாழுகிறதுனால ஜனங்கள் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறார்கள். அதன் விளைவா கர்த்தருக்குள் களிகுறவர்களா வாழ்றதுனால, கர்த்தர் பேரில் விசுவாசம் உள்ளவர்களா வாழ்றதுனால இப்போ ஜனங்களோட வாழ்க்கை என்ன செய்கிறது, பரிசுத்தமா என்ன செய்கிறது, மாறுகிறது. அப்போ இதனாலதான் 2 நாளாகவும் பாருங்கள் தேவ பிள்ளைகளை 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல கர்த்தர் பாருங்க நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு கொடுக்கிறார்? முதலாவது அந்த வசனத்தின் முன்பகுதியை மட்டும் வாசிக்க கேட்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். அப்ப ஆண்டவர் இங்க சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. அப்போ நம்ம தேசத்துக்காக எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பார்த்தது என்னது, தனிப்பட்ட வாழ்க்கையில என்னது, எழுப்புதல் உண்டாக வேண்டும். அப்போ ஒரு மனுஷன் தனிப்பட்ட வாழ்க்கையில
பாருங்க, எழுப்புதல் அடையும் போது, உயிர்ப்பிக்கப்படும் போது என்ன ஆகுது? இப்ப பாருங்க, அததான் பார்த்தோம். ஆண்டவரின் வசனத்தின்படி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்போ ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படும் போது என்ன ஆகுது? அவருடைய வசனத்தின்படி உயிர்ப்பிக்கப்படும் போது என்ன ஆகுது? இப்போ கர்த்தரை தேடுகிறவர்களா அந்த தனிப்பட்ட மனிதன் என்ன செய்யறா? மாறுகிறா. அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில எழுப்புதல் அடைந்த அந்த மனுஷனை பார்த்துதான் கர்த்தர் இப்போ ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு. என் நாமம் தரிக்கப்பட்ட எழுப்புதல் அடைந்த என் பிள்ளைகளே, என்ன பண்ணுங்க? நீங்க உங்களை தாழ்த்தி இப்ப என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணி என் முகத்தை என்ன செய்யுங்க? தேடுங்க. எதுக்காக தேடணும்? இப்போ உங்க வாழ்க்கை எழுப்புதல் ஆயிட்டு, இதே மாதிரி தேசமும் என்ன செய்யணும்? எழுப்புதல் அடையணும். தேசம் இன்னைக்கு என்னது? எழுப்புதல் அடையணும். ஏன்? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம செய்தித்தாள், டிவி நியூஸ் எல்லாம் கேட்டா தேசம் எப்படி அக்கிரமத்தினால் நிரம்பி இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம்? கேள்விப்படுறோம். தேசம் இன்னைக்கு என்னது? அக்கிரமத்தினால் நிரம்பி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் எப்படி அநேக ஜனங்கள் எப்படி மதுபானத்துக்கு அடிமையாக, போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறதை நம் ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறோம்? கேள்விப்படுகிறோம். அப்போ ஜனங்கள் இன்னைக்கு பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். பலவிதமான பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். அதனாலதான் தேசத்துல என்ன இல்லை? சுகம் இல்லை. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்துல விலைவாசி உயர்ந்து கொண்டே போகிறது. வேலை வாய்ப்பு கம்மியாயிட்டே போகுது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சா மனமேட்டுமையாகி ஜனங்கள் இஷ்டம் போல கடனை வாங்கி கடன் பிரச்சனைக்கு அடிமையாகி போயிடுறாங்க. இன்னும் மதுபானத்துக்கு அடிமைத்தனம், போதை வஸ்துக்கு அடிமைத்தனம். இப்படி இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எப்படி சுகம் இல்லாமல் சமாதானம் இழந்து போய் இருக்கிறதை இன்னைக்கு இந்திய தேசத்திலே நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆபகு தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எதுக்கு தியானிச்சோம்? தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் எப்படி எழுப்புதல் அடைவது, அதை தான் என்ன செய்தோம்? பார்த்தோம். இப்போ இந்த வசனங்களை கேட்டு இப்போ தனிப்பட்ட ரீதியில நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? உயிர்ப்பித்திருக்கிறார், எழுப்புதல் அடைய செய்திருக்கிறார். அப்போ இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய ரீதியில உயிர்ப்பிக்கப்பட்ட நாம் இப்ப என்ன செய்யணும்? நம்முடைய தேசத்தின் சேமத்துக்காக, எழுப்புதலுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இப்படி ஜெபிக்கும் போது என்ன ஆகுது? எப்படி ஜெபிக்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் நாம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். தங்களை தாழ்த்த வேண்டும். தாழ்த்தி அடுத்தது என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். அவருடைய முகத்தை என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். தேடும் போது என்ன ஆகுது? இப்ப பாருங்க, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யுது? திரும்ப வேண்டும். கர்த்தரை தேடும் போது கர்த்தர் இப்ப என்ன பண்றாரு? நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்கிறார்? திரும்ப வைக்கிறார். அப்போ இதான் நடக்குது பாருங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல் அடைந்த நீ என்ன பண்ணு? உன்னை தாழ்த்தி நீ ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடும் போது நான் என்ன பண்ணுவேன்? தேசத்தின் ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு என்னது? திரும்பும்படி செய்து பரலோகத்திலிருந்து உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டு நான் என்ன பண்ணுவேன்? அவர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை என்ன செய்வேன்? உண்டு பண்ணுவேன். ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இது கடந்த வாரத்துல பார்த்த எப்படி எசேக்கியா ராஜா நாட்கள்ல எருசலேம் பட்டணத்துல யூதா கோத்திரத்து அந்த ஜனங்கள் வாழ்க்கையில எப்படி இது நடந்ததுன்னு நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோம். கர்த்தர் எசேக்கியா என்ற ஒரு மனிதனோட வாழ்க்கையை தொடுறாரு. அவன் எழுப்புதல் அடைகிறான். எழுப்புதல் அடைஞ்சு அவர் ராஜாவாகிறாரு. ராஜா வர மூலம் அவர் ஒரு தேசத்தை, பட்டணத்தை எனது கர்த்தரை தேடும்படி என்ன செய்கிறார்? நடத்தி
பாருங்க, அதன் மூலம் தேசமே என்னது சந்தோஷத்தினால், மறுபடியும் கர்த்தரை தேடுகிற சந்தோஷத்தினால் என்ன செய்தது? நிரம்பினது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை நாம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே எலியாவின் நாட்கள்ல நடந்ததை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த நாட்கள்ல ஆகாப் ராஜா பாருங்க, அந்த இஸ்ரேல் தேசத்தின் வடக்கு கோத்திர 10 கோத்திரத்தின் ராஜாவாக ஆகாப் இருந்தார். ஆகாப் ராஜா முழு தேசத்தையும் பாருங்க கர்த்தரை விட்டு விலகி இப்போ பாகால்களை வணங்கும்படி தேசத்தையே பாவத்துக்குள்ள என்ன செய்தார்? வழி நடத்திட்டார் அந்த ராஜா. அப்ப அந்த நாட்கள்ல கர்த்தர் என்ன பண்றாரு? எலியா எனும் தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? கர்த்தர் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். எலியா எனும் ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். எழுப்பி இப்ப பாருங்க, அவர் ஆகாபையும் இஸ்ரேல் எல்லா ஜனங்களையும் கல்மேல் பருவத தண்டை என்னது வரும்படி கட்டளை இடுகிறார். வரும்போது பாருங்க, அவர் ஜனங்களை பார்த்து பேசுறாரு. இப்போ 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். இப்ப 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்ப பாருங்க, இங்க எலியாவின் நாட்கள்ல ஆகாப் ராஜாவின் கீழே வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, அவங்க ஒரு பக்கம் தங்கள் தேவனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கு யாக்கோபின் தேவனை என்ன செய்தார்கள்? தொழுது கொண்டார்கள். ஒரு பக்கம் அப்படி தொழுது கொண்டாலும் இப்போ ஆகாபு கீழே அவர்கள் மறுபக்கம் என்ன செய்தார்கள்? கர்த்தரை விட்டு வழி விலகி பாகால்களையும் அந்நிய தெய்வமாகிய பாகால்களையும் விக்கிரகங்களையும் என்ன செய்து விட்டார்கள்? வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவர்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை என்ன செய்யல? தேடல. தங்கள் தேவனாகிய, தங்களை எகிப்திலிருந்து விடுவித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை அவங்க என்ன செய்யல? முழு இருதயத்தோடு என்ன செய்யல? தேடல. அதுக்கு பதிலாக அந்நிய இஸ்ரேல் தேசத்தை சுற்றி இருந்த அந்த கானானியர் வழிபட்ட அந்த அந்நிய தெய்வ பாகால் வணக்கத்துக்கு இப்போ ஆகாபின் ராஜாவின் நாட்கள் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அந்த பாகால் வணக்கத்துக்கு அடிமையாகி விட்டார்கள். அதனால இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யறது? ஒரு பக்கம் கொஞ்சம் தேவனாய் கர்த்தரை தேடுறது, மறுபக்கம் பாகாலே என்ன செய்கிறது? வணங்குறது. இப்படி பாருங்க, அவர்கள் 2 நினைவுடையவர்களாய் குந்தி என்ன செய்தார்கள்? நடந்து கொண்டிருந்தார்கள். அதனாலதான் இப்ப எலியா தீர்க்கதரிசி அந்த ஜனங்களை பார்த்து சொல்றான், எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவு உடையவர்களாய் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமான அவரை மட்டும் என்ன செய்யுங்க? பின்பற்றுங்க. கர்த்தரை பின்பற்றுங்க. பாகால தொழுது கொள்றதை என்ன செய்ய? நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை பார்த்து சொல்றாரு. ஜனங்கள் திரும்ப என்ன செய்யல? பதில் சொல்லவே இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எலியாவின் நாட்கள்ல தேசம் பாவத்தினால் தீட்டுப்பட்டு கிடந்தது. ஜனங்கள் பாவத்துக்கு அடிமையா இருந்தாங்க, பாகால் விக்கிரக வணக்கத்துக்கு அடிமையா இருந்தாங்க. கர்த்தரை தேடல, கர்த்தரை தேடாம இருந்தாங்க. அதனால அதோட விளைவு பாருங்க. இந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் இந்த வாசிக்கும் போது இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தேசமெங்கு 3.5 வருஷம் பஞ்சம். ஏன்? ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போனதுனால தேசமெல்லாம் பஞ்சம் என்னது உண்டாயிற்று. இப்போ பாருங்க, அப்போ ஜனங்கள் மறுபடியும் கர்த்தரண்டை திரும்பினாதான் தேசத்துல என்னது பஞ்சத்து ஒரு முடிவுக்கு என்ன செய்ய வரும். அப்போ அதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்றாரு? எலியாவை அனுப்புறாரு. எலியாவை அனுப்பி பாருங்க, இந்த எலியா என்ன பண்ணுகிறார்? தன்னை தாழ்த்துகிறார். தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை என்ன செய்கிறார்? தேடுகிறார். பாருங்க, வாசிக்கலாம். இப்போ 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம்
பாருங்க, இப்போ 34வது வசனத்தை 35-36 வசனத்தை வாசிக்க கேட்போம். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்கன தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அடுத்த வசனம், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். பாருங்க, இங்க எலியா இவர் யாரு? தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல் அடைந்த தீர்க்கதரிசி, கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடின ஒரு தீர்க்கதரிசி. இவர் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமா என்ன செய்யறார் இருக்கிறார். அதனால இவர் என்ன பண்றாரு, இப்போ கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கிற தன்னுடைய தேசத்தின் இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவர் என்ன பண்றாரு, தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை என்ன செய்கிறார், தேடுகிறார். கர்த்தர முகத்தை என்ன செய்கிறார், தேடுகிறார். கர்த்தர முகத்தை தேடி பாருங்க ஜெபம் பண்றாரு. பாருங்க எவ்வளவு அழகா ஜெபம் பண்றாரு. ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் சொல்லி பாருங்க, கர்த்தரை நோக்கி என்ன பண்றாரு, விண்ணப்பம் பண்றாரு. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் ஒருவர் தான் தெய்வம், அவரே தெய்வம், அவரை இல்லாமல் வேற தெய்வம் இல்லை என்று, பாகால் தெய்வம் அல்ல, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்பதை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இன்றைக்கு அறியும்படிக்கு ஆண்டவரே என்னை கேட்டருளும், அக்கினியினால் பதிலளித்து இந்த பலியை ஏற்கொள்ளும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறான், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றான். தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை தேடின போது பாருங்க, தன்னுடைய பொல்லாத ஜனங்கள் நடந்த அந்த பொல்லாத வழிகளெல்லாம் விட்டு விலகி கர்த்தரை மட்டுமே முழு இருதயத்தோடு பாருங்க எலியா தேடுகிறார். தேடின போது என்ன ஆச்சு பாருங்க, கர்த்தர் பரலோகத்திலிருந்து என்ன செய்தார், எலியாவுக்கு பதிலளித்தார். வாசிக்க கேட்போம். அடுத்த வசனம் 38வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்கன தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. அடுத்த வசனம், ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்போ பாருங்க, எலியா தன்னுடைய தேசத்தின் ஜனங்களுக்காக தன்னை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது என்ன ஆச்சு, ஜனங்கள் நடந்து கொண்டிருந்த பொல்லாத வழிகளை விட்டெல்லாம் விலகி கர்த்தரை மட்டுமே இவர் தேடின போது என்ன ஆச்சு, கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்டு அக்கினியினால் பதிலளித்து அந்த சர்வானக தகன பலி விறகுகள் கற்கள் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் தண்ணீரை நக்கி போட்டது. அக்கினியினால் கர்த்தர் என்ன செய்கிறார், பதிலளித்த போது அதை இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் கண்டு முகங்குப்புற விழுந்து பாருங்க, அந்த நேரத்தில் அவருடைய இருதயத்தை கர்த்தர் திருப்பினார். அதன் மூலம் அந்த ஜனங்கள் எல்லாம் பாகால் வணக்கத்திலிருந்து மனம் திரும்பி பாருங்க, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் மறுபடியும் ஆபிரகாமின் தேவனை முழு இருதயத்தோடு என்ன செய்தார்கள், தொழுது கொள்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கர்த்தர் அவர்கள் பாவத்தை மன்னித்தார், அவர்களுக்கு சேமத்தை
தேசத்துக்கு அது மூலம் சேமத்தை கொடுத்தார். இந்த அதிகாரம் முடியும் போது பாருங்க, தேசத்துல மறுபடியும் மழை பெஞ்சு 3.5 ஆண்டு பஞ்சம் என்ன செய்யுது, முடிவுக்கு வருது. தேசம் சுகத்தை பெற்றது, தேசத்துக்கு சேமம் உண்டானது, ஜனங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளிலிருந்து மனம் திரும்பினார்கள், கர்த்தரை தெய்வம் என்று முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய இந்திய தேச ஜனங்களுக்காக ஆண்டவரே, என் தேசத்தின் ஜனங்கள் கூட அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி இந்த இஸ்ரேல் ஜனங்களைப் போல இயேசு ஒருவரே ஆண்டவர், அவரே ஆண்டவர் என்று சொல்லி அவரையே ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும்படி, அவரிடத்தில் மனம் திரும்பும்படி, தங்களோட பாவ வழிகளை விட்டு திரும்பி கர்த்தரா இயேசு விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும்படி என் தேசத்திலையும் ஒரு எழுப்புதலை தாங்கப்பா. நீரே இயேசுவே ஆண்டவர் என்பதை என் இந்திய ஜனங்கள் கண்டுகொள்ளும்படி நீர் என் தேசத்திலே அற்புத அடையாளங்களை செய்யும் என்று சொல்லி நாம் இந்த 2 நாளாம் 7:14 சொல்வது போல நம்மளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை தேடி ஜனங்கள் அந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது கர்த்தர் நமக்கும் நம்முடைய ஜெபத்தையும் பரலோகத்திலிருந்து கேட்டு இந்திய தேச ஜனங்களின் பாவங்களை மன்னித்து நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை தருவார். ஜெபித்து முடிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசு நாமத்துல வருகிறப்பா, நாளில் கேட்ட நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தேசத்தின் எழுப்புதலுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கும் போது எவ்வளவு பெரிய மாற்றம் வரும் என்பதை தெளிவாய் உம்முடைய வசனத்திலிருந்து பேசிவிட்டீர். ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்டு இந்த நாளிலே தங்களுடைய வாழ்க்கையில எழுப்புதல் அடைகிறது மட்டும் இல்ல, இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக உடைய பிள்ளைகள் இந்த நாளிலே தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி உடைய முகத்தை தேடட்டும், பொல்லாத வழிகளை விட்டு விலகி உண்மை மட்டுமே சார்ந்து கொண்டு ஜெபிக்கட்டும். ஜெபிக்கும் போது அன்றைக்கு எலியாவின் ஜெபத்தை கேட்டு அக்னியினால் பதிலளித்து அன்றைக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி உம்மண்டை திரும்பினது போல என் இந்திய தேசத்தின் ஜனங்களும் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட்டு உண்மை இயேசுவண்டை திரும்பி என் தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அதன் மூலம் என் இந்திய தேசத்துக்கு ஒரு சேமம் உண்டாகும்படியாக நீர் இந்த நாளிலே நீர் கிரியை செய்யும்படியாக இந்த நாளிலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதனால் இந்த நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் தேசத்தின் எழுப்புதலுக்காக இன்னும் தீவிரமாய் ஜெபிக்க உள்ளத்தை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கு வரை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.